ஈரான்ட இந்த நீரிணை தொடர்பாக ரஷ்யாவின் முன்னாள் அரசு தலைவரும் பின்னர் இப்போது ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்பு சபையின் பிரதி தலைவருமான மெடிடேவ் கூறியதொன்றுதான், ஈரான் தன் அணுக்குண்டை பரிசோதனை செய்திருக்கிறது என்று சொல்லி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலம் இருக்கின்றது. ஈரானுக்கு இப்போது இந்த ஹார்மோஸ் நீரிணை தான் ஈரான் பலமாக இருக்கின்றது. ஏன்னா உலக பொருளாதாரத்தையே ஆட்டம் காண வைக்கின்றது. ட்ரம்பை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிக்கையை விடுகிறார். மூடுவேன், திறப்பேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் ஈரான் ஒன்றைத்தான் செய்கிறது, அதை மூடவும் இல்லை. இப்பதான் அவர்கள் மூடியிருக்காங்க. அப்பையிலிருந்து அவர்கள் மூடவில்லை. அதை மூடியது யார் என்று சொன்னால் இங்க இருக்கிற லாய்ட்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஏன்னு சொன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்க மாட்டுது. அந்த அப்படி ஒரு போர் நடக்கிற இடத்துல கப்பல் போறதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்க மாட்டுது. சரி, இன்றைக்கு ஈரானை பொறுத்தவரையில் இப்ப ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இயற்கை பூகோள ரீதியாக ஒரு பலவீனம் இருக்கு. ஈரானுக்கு அது ஒரு பலமாக இருக்கின்றது. இன்றைக்கு ஈரானை 40 வருடங்களாக ஈரான் தடைக்கில் இருக்கின்றது. உலகத்தின் பெரிய பெரிய பங்கு சந்தை, பங்கு வர்த்தகத்தில் ஈரான் இல்லை. பெரிய நிறுவனங்களில் ஈரான் இல்லை. பெரும் வங்கிகளில் கூட ஈரானுக்கு எந்த பங்கும் இல்லை. இருந்தாலும் ஈரானால் உலகத்தின் பங்கு சந்தையை ஏற்றவும் முடியுது, இறக்கவும் முடியுது. அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறது. முழுக்க முழுக்க அந்த ஹார்மோஸ் நீரிணை. இப்ப ஹார்மோஸ் நீரிணை இன்று திறக்கப்பட்டால் கூட 2 வருடங்கள் எடுக்கும் அந்த எரிபொருள் நிலைமை மீண்டும் சீராவதற்கு. சரி, நீங்கள் கேட்கிறீர்கள் இதை மூடி வைத்திருப்பதற்குரிய பலம். அமெரிக்காவின் இப்ப 3 விமானம் தாங்கி கப்பல் இப்ப போயிருக்கிறது. ஜெரால்ட் ஃபோர்ட் வந்திருக்கிறது ரெட் சீக்கு. அப்ரஹாம் லிங்கன் இருக்கிறது. இப்போது ஜோர்ஜ் டபிள்யூ புஷ்ஷும் வந்திருக்கிறது. ஆனால் இவர்கள் அனைவரும் கிட்ட போவார்களானால் முடியாத காரியம். ஏனென்று சொன்னால், நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஈரானிட்ட கடற்படை இல்லை, வான்படை இல்லை என்றாலும் இந்த 21 மைல் அகலமான இந்த ஹார்மோஸ் நீரிணையை திறக்க முடியாது ஒரு உலகத்தின் வல்லரசால். அதை நான் கூறவில்லை, ஏமன் பாதுகாப்பு அமைச்சரை கூறிவிட்டார். உலகத்தின் வல்லரசான உங்களால் திறக்க முடியாது விட்டால் நாங்கள் என்னத்தை செய்வதென்று. இங்கே உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் பிரான்ஸ்ல 40 நாடுகளை கூட்டி ஒரு கூட்டம் வைத்திருந்தார்கள் ஹார்மோஸ் நீரிணையை திறப்பது.